ஹாய் வியூவர்ஸ், ஆச்சரியமான திறமைகளோட இருக்கிற 7 உயிரினங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த உயிரினங்களுக்கு இருக்கிற திறமைகளை பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது பிளாக் ஸ்வாலோவர் ஃபிஷ். இந்த மீன்கள் 10,000 அடிக்கும் ஆழமான பகுதிகளை மட்டும் தான் வாழுமாம். இத பாக்குறதுக்கு சாதாரண மீன் மாதிரி இருந்தாலும் இதோட வயிறு இதோட உடம்பை விட 3 மடங்கு பெருசா விரியுமாம். இதனால இந்த மீனை விட 3 மடங்கு பெரிய மீனை கூட முழுங்கிடுமாம். இது அதிகபட்சமாவே 10 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வளருமாம். ஆனா 34 சென்டிமீட்டர் அளவுள்ள மீனை கூட முழுங்கி இருக்காம். இந்த மீனை பாருங்களேன், இது நார்மல் ஸ்வாலோவர் மீன். இது தன்னோட சைஸை விட 2 மடங்கு பெரிய மீனை முழுங்கிடுமாம். அந்த மாதிரி பெரிய மீனை சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் 1 மாசம் வரைக்கும் கூட சாப்பிடாம இருக்குமாம். ஆனா அதுவே இந்த பிளாக் ஸ்வாலர் ஃபிஷ் தன்னை விட 3 மடங்கு பெரிய மீனை கூட முழுங்கி 3 மாசம் வரைக்கும் கூட சாப்பிடாம வாழுமாம். இதே மாதிரியான திறமை மனிதர்களுக்கு இருந்தா எப்படி இருக்கும்ல? பசிக்கும் போது வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 3 மாசம் வரைக்கும் சாப்பிடாமலே வாழ முடியும்னா மனிதர்களோட டோட்டல் லைஃப் ஸ்டைலே மாறிடும்ல. அடுத்தது மலேசியன் எக்ஸ்ப்ளோடிங் ஆண்ட். மலேசியால தான் இந்த எறும்புகள் அதிகமா வாழுது. இதோட உடம்புல 2 பாய்சன் பால்ஸ் இருக்காம். இதை விட பெரிய கருப்பெரும்பு இதுங்களை கடிக்க வந்துச்சுன்னா உடனே இதோட உடம்புக்குள்ள இருக்கிற பாய்சன் பால்ஸை வெடிக்க வச்சு அந்த எறும்பை சாகடிச்சிருமாம். இதே மாதிரி சோல்ஜர் கரையானோட உடம்புல கூட 2 பாய்சன் பால்ஸ் இருக்குமாம். பெரிய கருப்பெரும்பு கரையான கடிக்க வந்தாலும் உடனே அந்த பாய்சன் பால்ஸை வெடிக்க வச்சு அந்த எறும்பை கொன்னுடுமாம். இதே மாதிரியான திறமை பெண்களுக்கு இருந்தா எப்படி இருக்கும்ல? தன்னோட அனுமதி இல்லாம தன்னை யாராவது தொட்டா தன்னோட முதுகுல இருக்கிற பாய்சனை வெடிக்க வச்சு சாகடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சா எந்த ஒரு ஆணும் பெண்ணோட அனுமதி இல்லாம தொடவும் மாட்டாங்க. பெண்களும் பாதுகாப்பா இருப்பாங்க. அடுத்தது சீ பன்னி. இது கடல்ல உள்ள பவளப்பாறைகள் மேலதான் அதிகமா வாழுமாம். இது 1000க்கும் அதிகமான டிஃப்ரெண்டான கலர்கள்ல இருக்காம். இத பாக்குறதுக்கு ரொம்ப அழகா முயல் மாதிரியே இருந்தாலும் இது ஹைட்ராய்டுங்கிற விஷ செடியை மட்டும் தான் சாப்பிடுமாம். இந்த செடியில மெமோட்டோசைட்ஸ்ங்கிற விஷம் இருக்காம். இந்த செடியை மனிதர்கள் சாப்பிட்டா வாந்தியும் மயக்கமும் ஏற்படுமாம். ஆனா இந்த சீ பன்னி எப்பவுமே இந்த விஷ செடியை மட்டும் தான் சாப்பிடுமா. ஏன்னா இது இந்த செடியில இருக்கிற விஷத்தை தனியா பிரிச்சு எடுத்துருமாம். இந்த செடியில இருக்கிற விஷத்தை பிரிச்சு இதோட முதுகுல உள்ள சிரட்டாங்கிற பகுதியில வச்சிருமாம். இதை யாராவது தொட்டா உடனே இது சேர்த்து வச்சிருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க மேல செலுத்திருமாம். இந்த திறமை மட்டும் மனிதர்களுக்கு இருந்தா எப்படி இருக்கும்ல? ப்ரூஸ்லி கூட அவரோட மனைவி சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுத்ததுனாலதான் இறந்து போயிருக்காரு. இதே மாதிரி நமக்கு தெரியாம யாராவது நம்ம சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுத்துட்டா கூட நம்ம உடம்பு சாப்பாட்டுல இருக்கிற விஷத்தை மட்டும் பிரிச்சு எடுத்து நம்மள காப்பாத்திடும். அடுத்தது கிரையோ ஃப்ராக். இந்த தவளைகள் நார்த் அமெரிக்கால தான் அதிகமா வாழுது. அதிகபட்சமா 3 இன்ச் வரைக்கும் வளருது. இந்த தவளைகள் பனிக்காலங்கள்ல ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சிடுது. இதோட ரத்த ஓட்டத்துல இருந்து ஹார்ட் பீட் வரைக்கும் கூட ஸ்டாப் ஆகிடுமாம். ஆனாலும் இது சாகாம உயிரோட தான் இருக்குமாம். அதுலயும் 6 மாசம் வரைக்கும் கூட இப்படி அசையாம ஒரே இடத்துலயே ஐஸ் கட்டியா உறைஞ்சு போய் இருக்குமாம். பனிக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஆரம்பிச்சு ஐஸ் எல்லாம் கரையும் போது இது மேல உள்ள ஐஸ் கரைஞ்சி திரும்பவும் நார்மலா வாழ ஆரம்பிச்சிருமாம். இந்த மாதிரி திறமைகள் மட்டும் மனிதர்களுக்கு இருந்தா பனிமலைகள்ல ஏறவங்க யாருமே பனிக்கட்டிகளுக்குள்ள மாட்டி இறந்து போக மாட்டாங்க. அடுத்தது பார்னியன் நிஞ்சா ஸ்லக். இந்த நிஞ்சா ஸ்லக் சைபீரியால தான் அதிகமா வாழுது. இப்பெல்லாம் நம்மள நிறைய பேர் மொரட்டு சிங்கல்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான மொரட்டு சிங்கல் இந்த நிஞ்சா ஸ்லக் தான். ஏன்னா இது இனப்பெருக்கம் செய்யறதுக்காக கூட பெண் நிஞ்சா ஸ்லக்க தொடாதான். இதோட விந்தணு ஊசி மாதிரி இருக்கிறதுனால பெண் நிஞ்சா ஸ்லக் பக்கத்துல இருந்தே இதோட விந்தணுக்களை அதோட உடம்புக்குள்ள செலுத்திடுமாம். ஆண் நிஞ்சா ஸ்லக்கும் பெண் நிஞ்சா ஸ்லக்கும் எப்பவுமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொட கூட செய்யாதாம். அப்போ உண்மையிலேயே இதுங்க தானே மொரட்டு சிங்கல். அடுத்தது தி மேஜிக்கல் மெமரி வார்ம். இது கடல் ஓரங்கள்லயும் ரிவர் ஓரங்கள்லயும் வாழ்ற ஒரு சின்ன உயிரினம். ஆனா ரொம்பவும் ஆச்சரியமான உயிரினம். ஏன்னா இதை எத்தனை துண்டா வெட்டினாலும் இது சாகாம அந்த எல்லா துண்டுகளும் 23 நாள்ல திரும்பவும் வளர்ந்துருமாம். தலை இல்லாத பகுதிக்கு தலை வளர்ந்துருமாம். வால் இல்லாத பகுதிக்கு வால் வளர்ந்துருமாம். ரெண்டுமே இல்லாத பகுதிக்கு கூட தலையும் வாழும் வளர்ந்துருமாம். இப்படி ஒரு திறமை மட்டும் மனிதர்களுக்கு இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. யாரையாவது 4 துண்டா வெட்டினா அவர் 23 நாள்ல 4 பேரா வளர்ந்துருவாரு. நம்ம கடைசியா பார்க்க போறது ஜீரியாட்ரிக் ஷார்க்ஸ். இந்த ஷார்க்ஸ் அதிகமான குளிர் பிரதேசங்கள்ல மட்டும் தான் வாழுது. இதுதான் உலகத்துல உள்ள உயிரினங்கள்லயே அதிக வருஷம் உயிர் வாழ்ற உயிரினமா இருக்கு. முதல்ல 2016ல 400 வயசையும் தாண்டி வாழ்ற ஷார்க்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2017ல 512 வயசான இந்த ஷார்க்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இப்ப வரைக்கும் நல்ல ஆரோக்கியமா தான் வாழ்ந்துட்டு இருக்காம். இந்த மீன்களோட ஹார்ட் பீட் 12 செகண்டுக்கு ஒரு முறை தான் துடிக்குமாம். இப்ப வரைக்கும் இந்த மீன்கள் அதிகபட்சமா எத்தனை வருஷம் வரைக்கும் உயிர் வாழும்னு எந்த ஆராய்ச்சியாளர்களாலையும் கண்டுபிடிக்கவே முடியலையாம். இந்த திறமை மட்டும் மனிதர்களுக்கு இருந்து ஒவ்வொரு ஆளும்
500 வருஷத்துக்கு மேல உயிர் வாழ்ந்தா இந்த உலகத்தோட மக்கள் தொகை எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த உயிரினத்தோட திறமை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.